வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அமிர்தா எழிலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எழில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க, எதுவும் தப்பா நடந்துடாது அப்படின்னு எழில் சொல்றாரு. நான் உங்களுக்காக எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு எழில். சதீஷ் எழில் 2 பேருமே இப்போ கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்ததா பாக்கியாட்ட வேலை பார்க்குற லேடிஸை கூப்பிட்டு பாக்கியா பேசுறாங்க. நம்ம கேன்டீன் கான்ட்ராக்ட்காக நிறைய பாத்திரங்கள் வாங்கினோம், அது எல்லாமே சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மகிட்ட யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம 3 வேளை சமைச்சு கொடுத்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. 3 வேளையும் இங்கேயே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு போர்டு வச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நிறைய வீடுகள் இருக்கு, நம்ம அந்த மாதிரி போர்டு போட்டால் கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. செல்வி சொல்றாங்க, நம்ம இங்கே சேர் டேபிள்லாம் போட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சா என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இடம் பத்தாது செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. வேணும்னா நம்ம நின்றுட்டே சாப்பிட்டுட்டு போற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியாட்ட வேலை பார்க்குற லேடிஸ் சொல்றாங்க, நீ எது வேணாலும் பண்ணுக்கா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. என்ன டேடி இவ்வளோ லேட்டா வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இனியா. ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இப்போ எனக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துருச்சு டேடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ரிப்போர்ட் கார்டை. சூப்பர் மயோ, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறியே, உனக்கு இதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்புறமா யோசிச்சு சொல்றேன் டாடி அப்படின்னு மயு சொல்றாங்க. கோபி அப்பா சொல்றாரு, மயுவுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துருச்சுன்னா உனக்கும் வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கிறாரு. வந்துருச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி ரிப்போர்ட் கார்டை எடுத்து கொடுக்குறாங்க இனியா. கோபி அதை வாங்கி பாக்குறாரு. என்ன இனியா இவ்வளவு மார்க் கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. லாஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்ல 95% வாங்கியிருந்தா இப்போ 80% தான் வாங்கியிருக்கிற, 15% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் 2 monthsல பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, நீ இந்த மாதிரி ஸ்கோர் பண்றது நல்லா இல்லை இனியா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபோன் பாக்குறது இதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிடு, ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இனியா சொல்றாங்க, நீங்க என்ன திட்டுறீங்களே டேடி, நீங்க திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராதிகாட்ட கோபி கேட்கிறாரு, நான் என்ன அவளை திட்டவா செஞ்சேன் அப்படின்னு கேட்கிறாரு. ராதிகா சொல்றாங்க, இந்த விஷயத்துல நீங்க திட்டுனாலும் தப்பு இல்ல கோபி அப்படின்னு சொல்றாங்க. இனியா அங்க இருந்தானா பாக்கியா கண்டிப்பா கண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால அவட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியல, ஆனா நீங்க தான் கண்டிக்கணும் கோபி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திட்டுறதுக்காக அங்க போயிருவேன் இவ மிரட்டுறதெல்லாம் ரொம்ப தப்பு கோபி அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா அங்க இருந்து போயிடுறாங்க. கோபி அப்பா சொல்றாரு, ராதிகா சொன்னது கரெக்ட் தான், இவ்வளவு அறிவா பேசுறா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு அறிவு இருக்கிற பொண்ணு ஒன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கோபி அப்பா சொல்றாரு. அவ அங்க ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கு காரணம் பாக்கியா தான் திட்டுவேல, அவ இங்க படிச்சு இப்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறா, அதுக்கு காரணம் நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் இப்போ எழில் வீட்டுக்கு வந்துடுறாரு. செல்லியன் எழில்கிட்ட கேட்கிறாரு, நேத்துல இருந்து நீ இல்லையடா, எங்கடா போயிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. ஷூட்டிங் வேலையா திருச்சி வரைக்கும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு எழில். ஃப்ளைட்ல போயிட்டு வந்தியா இல்ல கார்ல போயிட்டு வந்தியா அப்படின்னு செல்லியன் கேட்கிறாரு. பைக்லேயே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப தூரம்டா, பைக்ல எதுக்காக போன, ஏன் உங்க ப்ரொடக்ஷன்ல கார்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு செல்லியன் கேட்கிறாரு. ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க, வர்ஷினி என்னவோ அவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர்லாம் சொன்னாங்க, ஒரு கார் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எழில் சொல்றாரு, நாங்க கார் வேணும்னு கேட்கல, நானும் சதீஷும் பைக்ல கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அம்மாட்ட சொல்லிட்டு போனேன் பாட்டி அப்படின்னு சொல்றாரு எழில். ஏன் என்கிட்டலாம் சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேட்குறாங்க. வர வர நீ நடந்துக்கிறதே சரியில்லை, பைக்ல அவ்வளவு தூரம்லாம் போயிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. கோபப்படாதீங்க பாட்டி, அதான் இப்ப வந்துட்டேன்ல அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு எழில். பாக்கியா இப்போ எழில்கிட்ட கேக்குறாங்க, இப்ப நீ ஓகேவாடா அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, எனக்கு இப்பதாமா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வர்ஷினி என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றப்ப நான் அமிர்தாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதனால வர்ஷினி அமிர்தா வீட்டுக்கு போய் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிறாமா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவங்க எல்லாரும் உன்ட்ட ரொம்ப வருத்தமா பேசினாங்களா எழில் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. ஆனா அமிர்தா அது எதுவுமே நம்பலமா, என்னதான் அவங்க முழுசா நம்புறாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். இப்ப நீ நிம்மதியா இருக்கிறல்ல அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. ஆமாமா அப்படின்னு எழில் சொல்றாரு. நீ போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடவா எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா யோசிச்சு பாக்குறாங்க, அமிர்தாவை பத்தி வர்ஷினி அத்தைட்ட ஏதாவது சொல்லிருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.